கணையாளி கடைசி பக்கத்தில் ஒரு பத்தில் எழுதுறாரு, கடுகை நன்றாக அரைத்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் என்று ஒரு வாசகர் எழுதியிருந்தது, கணையாளிக்கு எழுதியிருந்ததை கஸ்தூரிரங்கன் பிரசுரிக்கவில்லை என்ற கவலையை தன் கடைசி பக்கத்தில் எழுதிவிட்டு கணையாளிக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான். நீங்க அதை கவனிக்க, யார் யாரெல்லாம் எப்படி எழுதுவான்னு நீங்க தீர்மானிக்கவே முடியாதுங்கிறதுக்கான உதாரணங்கள். கணையாளிக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான், கடுகை நல்லா வறுத்து தேன்ல குழைச்சு சாப்பிட்டா நல்லா பசிக்கும்னு ஒருத்தர் எழுதியிருக்கான். கணையாளி போடும் நம்பி போட்டிருக்கான். எழுதுறவன் நம்பிக்கை தான் முக்கியம். கஸ்தூரிரங்கன் அதை போடல, கஸ்தூரிரங்கன் போடல, சுஜாதா அதை கடைசி பக்கத்தில் எழுதுறாரு, அனுப்பி இருந்தான், அதை போடல. ஆனால் பரீட்சித்து பார்த்தோம், கோர பசி, அவ்வளவுதான். இது சுஜாதா. 2 கோப்பையில் நல்ல பிரெஞ்சு சாம்பியன் ஊற்றிய பிறகு எதிரெதிரே அமர்ந்திருக்கிற 2 பேர் நானும் பாரதி மணியும் என்று வைத்துக் கொண்டால் சேர்ஸ் சொல்லிவிட்டு குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் வேலையே தவிர சாம்பியன் எப்படி உற்பத்தி ஆகிறது, அதை யார் தயாரிக்கிறார்கள், அதை குடிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன, தமிழ்நாட்டில் அரசுகள் எப்படி குடிகாரர்களை விட மோசமாக மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தது, தமிழ்நாட்டில் அரசுகள் குடிகாரர்களை விட எவ்வளவு மோசமாக மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தது, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை ஏன் பாண்டிச்சேரியில் போய் பேச மாட்டேங்கிறார்கள்? தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசுகிறவர்கள் அதை பாண்டிச்சேரியில் போய் பேச மாட்டார்கள். பாண்டிச்சேரியில் பெரும்பாலும் அரை டவுசர் தான் போடுவார்கள். உங்களுக்கு தெரியும், அங்கே போய் பேசினால் அரை டவுசரும் மிஞ்சாது, அங்கே பேச முடியாது. ஆமா, அங்கே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் கடைகளை மூடுவதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. 2 கிளாஸ் ஊற்றி வச்சிட்டோம்னா சேர்ஸ் சொல்லிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர அதனால் ஏற்படும் தீமைகள் யாவை, நன்மைகள் யாவை? எத்தனை மணிக்கிழமை ஒருத்தர் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு கடை முடிடுறான். 2 கோப்பையில் நல்ல பிரெஞ்சு சாம்பியன் ஊற்றிய பிறகு எதிரெதிரே அமர்ந்திருக்கிற 2 பேர் நானும் பாரதி மணியும் என்று வைத்துக் கொண்டால் சேர்ஸ் சொல்லிவிட்டு குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் வேலையே தவிர சாம்பியன் எப்படி உற்பத்தி ஆகிறது, அதை யார் தயாரிக்கிறார்கள், அதை குடிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன, தமிழ்நாட்டில் அரசுகள் எப்படி குடிகாரர்களை விட மோசமாக மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தது, தமிழ்நாட்டில் அரசுகள் குடிகாரர்களை விட எவ்வளவு மோசமாக மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தது, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை ஏன் பாண்டிச்சேரியில் போய் பேச மாட்டேங்கிறார்கள்? தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசுகிறவர்கள் அதை பாண்டிச்சேரியில் போய் பேச மாட்டார்கள். பாண்டிச்சேரியில் பெரும்பாலும் அரை டவுசர் தான் போடுவார்கள். உங்களுக்கு தெரியும், அங்கே போய் பேசினால் அரை டவுசரும் மிஞ்சாது, அங்கே பேச முடியாது. ஆமா, அங்கே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் கடைகளை மூடுவதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. 2 கிளாஸ் ஊற்றி வச்சிட்டோம்னா சேர்ஸ் சொல்லிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர அதனால் ஏற்படும் தீமைகள் யாவை, நன்மைகள் யாவை? எத்தனை மணிக்கிழமை ஒருத்தர் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு கடை முடிடுறான். பேர் அறிவிச்ச விட்டு கைதட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சது. அதனால மேடையில் வந்து பரிசு வாங்கும்போது ஒருத்தர் கைதட்ட மாட்டேங்கிறான். அவர் பரிசு வாங்கும் போது ரொம்ப பரிதாபமா பரிசு வாங்குறாரு, ஒரு சத்தத்தையும் காணோம். ஏன் பரிசு வாங்கிட்டு போற வரைக்கும் கைதட்டக்கூடாதா? குறைஞ்சு போயிருந்தீங்களா? ஒரு இந்த விழாவில் அவன் பரிசு வாங்குற வரைக்கும் சந்தோஷமா கைதட்டி அவனை கொண்டாடுறதுக்கு நமக்கு முடியல. இன்னொருத்தர் அந்த ஒத்துக்கல, இன்னத்துக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நமக்கு கொண்டாட்டமே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஜேகே கிட்ட கந்தர்வன் கேட்டாரு. 2 பேருமே இன்னைக்கு இல்லை, 2 பேருமே இன்னைக்கு இல்லைன்னு நான் சொல்றது பொய்யாகாது, அது ரொம்ப முக்கியம். எழுத்தாளர் வாழும் போதுதான் கஷ்டப்பட்டான் நான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். செத்ததுக்கு பிறகு சிக்கல் கொண்டு வர்றாங்க. அது அவர் எழுதுனாரா, அவர் கையெழுத்தா? இந்த பிரச்சனை எல்லாம் பாருங்க, எழுதுறவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. இருக்கிற வரைக்கும் தான் ஏகப்பட்ட பிரச்சனைனா, செத்ததுக்கு பிறகும் ஒரு பெரிய பிரச்சனை. கந்தர்வன் கேட்டார் ஜெயகாந்தன் கிட்ட, நீங்க இடம் வீட்டுக்கே போக மாட்டீங்களாமே அப்படின்னு கேட்டாரு.
ஜேகே அப்படி குனிஞ்சிட்டு ஒன்றும் சொல்லலை. 2வது தடவை கந்தர்வன் கேட்டாரு, ஜேகே நீங்க இளவு வீட்டுக்கே போக மாட்டீங்களாமே? ஜேகே சொன்னார், இருக்கிற வீட்டில் இளவு விழுந்தா எங்கேயா போவேன், இருக்கிற வீட்டில் இளவு விழுந்தா எங்க போவேன்னு சொன்ன ஜேகே சொன்ன வார்த்தை தான். இளவு வீட்டில் போய் ஜேகே பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு, அந்த கணம் சீரியஸா இருந்துச்சு. ஆனால் கொண்டாட்டமா இருக்க வேண்டிய தருணங்கள் வந்து சுஜாதா, எனக்கு சுஜாதானா கொண்டாட்டம் தான், ஒரு செலிப்ரேஷன் தான். அந்த ரொம்ப ரொம்ப ஆனால் அந்த செலிப்ரேஷன் மட்டும் அவர் இல்லை, அந்த செலிப்ரேஷனுக்கு பின்னால அவரை வாசிக்கும் போது, அவரை படிக்கும் போது ஒரு கணத்தில் அப்படி சிரிக்க வச்சிருவார். சுஜாதா இவங்க புத்தகம்லாம் படிக்கும் போது நம்ம எல்லா ஜன்னலையும் பூட்டிடணும், நம்ம படிக்கிறத யாரும் பார்க்கக்கூடாது. இந்த படைப்புகளை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய ரொம்ப அந்தரங்கமான ஒரு தருணம் மாதிரி. நீங்க புத்தகத்தை விரிச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களா சிரிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவாகவே புத்தகம் படிக்கிறவனை பத்தி குடும்பங்களில் என்ன மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய புத்தகம் சேர்த்து வைக்கிறவன், நிறைய புத்தகம் படிக்கிறவனுக்கு குடும்பங்களில் என்ன மதிப்பு இருக்குன்னு தெரியும். எங்கள் வீட்டில் என் பொண்ணு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து ஒரு 5 பவுனுக்கு நகை வேணும்னு கேட்பா. அப்படிங்களா, நான் இன்னைக்கு படிக்கல, ஹோம்ஒர்க் எழுதல, எல்லாம் முடிஞ்சிடும். 1/2 மணி நேரம் கழிச்சு, என்ன நீ படிக்காம சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வரம் வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் படிக்கும்போது என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பேன். ஏன்னா நிறைவேற்றுற சிரமமே கிடையாது நமக்கு, வெறும் வரம் கொடுக்குற வேலை மட்டும். நான் படிக்கிறவனை பத்தியே தப்பா நினைக்கிற ஒரு சமூகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டுபக்குன்னு சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பாங்க? தானா படிக்குது, தானா சிரிச்சுக்குது, அப்படி ஒரு எழுத்து. குப்புன்னு கண்ணீர் வருது. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற 35 வயது மதிக்கத்தக்க நபரிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. என் பெயர் கிருஷ்ணகுமார், நான் பார்வையில்லாதவன். சட்டென்று தயக்கம் இல்லாமல் செய்து கொண்ட அந்த அறிமுகம் எனக்கு ஒரு அடி விழுந்தது. யாரு? இந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்த 35 வயது மதிக்க தகுந்தவருக்கு. ஆனால் வந்து அந்த அமர்ந்ததை பார்த்தால் அவர் அப்படி தெரியல. நல்ல தோட்டத்தில் இருக்கான், பணக்கார பையன், வசதியான பையன், சௌரியமா இருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். யாராவது ஒரு பெண் பார்த்தால் கூட ஆசைப்படுகிற அளவுக்கு அழகிய தோற்றமுடையவன். ஆனால் பார்வை இல்லாதவன். பெயர் கிருஷ்ணகுமார். 5 மணி நேரம் சென்னைக்கு போவதற்கு நாம் பேசிக் கொண்டிருக்கலாமா என்று அந்த பையன் கேட்கிறான். அவர் பேசலாம் என்கிறார். உங்களை பற்றி நான் சொல்லவா என்று அந்த பையன் கேட்கிறான். என்கிறார். பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. உங்கள் கையை குலுக்கினேன், உங்கள் குரலை கேட்டேன், உங்கள் கை மிருதுவாக இருந்தது. உடல் வேலை செய்யும் ஆசாமியின் கை இல்லை இது. நீங்கள் ஒரு ஆபீஸில் வேலை செய்பவராக இருக்கலாம். உங்கள் குரல் உங்களுக்கு சுமார் 35 வயது என்று சொல்கிறது. முற்றிலும் சரி என்றேன். என் வயது 38. நெருங்கி விட்டான் தானே? சுஜாதா, என் வயது 38, நெருங்கி விட்டான் தானே? அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், அப்புறம் நீங்கள் சிகரெட் பிடிப்பீர்கள் போல தெரிகிறது. மெல்லிய வாசனை. கண் பார்வை தெரியாத ஒருவன் இவ்வளவு விவரங்களையும் சொன்ன பிறகு, நீங்கள் சிகரெட் பிடிப்பீர்கள் போல தெரிகிறது, உங்களை சுற்றி அந்த மெல்லிய வாசனை வருகிறது. அந்த 35 வயது ஆள் சொல்கிறார், நீங்கள் காவல்துறையில் வேலைக்கு போகலாம். அவன் சிரித்துக் கொண்டே கேட்கிறான், துப்பறியும் நாயாகவா? போலீஸ்காரனாக போவது அவமானம் போல இருக்கிறது. துப்பறியும் நாயாகவா? அப்படி ஹியூமர் ஓடிட்டே வருது. 2 பேரும் உரையாடி கொண்டே வருகிறார்கள். துப்பறியும் நாயாகவா? நீங்கள்? இப்ப அந்த பையன் கேட்கிறான், வழக்கறிஞரா? இல்லை. என்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ். எங்கே வேலை செய்கிறீர்கள்? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ். எங்கே? பெங்களூரிலா? உங்கள் கம்பெனியில் ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் தெரியுமா? யாரு? கண் பார்வை இல்லாத கிருஷ்ணகுமார் இடத்தில் நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்கிறேன் என்று பக்கத்தில் இருந்த 35 வயதுக்காரர் சொன்ன உடனேயே கிருஷ்ணகுமார் கேட்கிறான், உங்கள் கம்பெனியில் ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் தெரியுமா என்று கேட்கிறான். எனக்கு அவரை ரொம்ப அந்தரங்கமாக தெரியும் என்று அந்த 35 வயதுக்காரர் சொன்ன உடனேயே, நீங்கள் தானா அது என்று அவன் கேட்கிறான். உங்களை எனக்கு ரொம்ப அந்தரங்கமாக தெரியும் என்கிற ஒரு வரியில் அவன் என்னை பிடித்தான். யாரு? இப்ப தெரிகிறதா? ரயிலில் அந்த பையனோட பயணம் செய்வது யார்? யாரு? நாளைக்கு தான் சொல்லுவீங்களா? அந்த பையனோட ரயிலில் பயணம் செய்வது யார்? சுஜாதா.
பாரத் எலக்ட்ரானிக்ஸில் பணியாற்றுகிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் சுஜாதா பயணம் செய்கிறார். 2 பேரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். என் கதைகளை நீ படித்திருக்கிறாயா? அவர் கேட்கிறார். முக்கியமான விஷயம், நான் உங்களை தொடலாமா என்று அந்த பையன் கேட்டான். நான் உங்களை தொடலாமா என்று அந்த பையன் கேட்டான். எனக்கு திக்கென்றது. அவன் கரம் மெதுவாக என் முகத்தருகே வந்து என் முகத்தை வருடியது. எனக்கு மயிர்கால்களை சிலிர்க்க வைத்தது. கண்ணீர் துளிர்க்கிற இடம். பார்வையற்ற ஒரு மனிதன் தனக்கு பரிச்சயமான தான் அறிந்த ஒரு எழுத்தாளரை தொட்டு பார்க்கிற தருணம். ஓடும் ரயிலில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் நடக்கிறது. இவ்வளவும் உங்கள் கதைகளை நான் படித்திருக்கிறேன். சில எனக்கு பிடித்திருந்தன, சில குப்பை கதைகள். தான் எழுதுகிற ஒரு கதையில் தன்னை கதாபாத்திரமாக்கி தன் கதைகளை படிக்க கேட்ட ஒருவன் தன் கதைகளில் பாதியை குப்பை கதைகள் என்று சொல்லுகிற அளவிற்கு தானே கதை எழுதுகிற ஜனநாயகம் படைத்த சுஜாதாவை பற்றி இனிமேல் யார் புதிதாக என்ன சொல்லிவிடப் போகிறார்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று அந்த பையன் கேட்கிறான். கிருஷ்ணகுமார் கேட்கிறான். கேளுங்கள். வர்ணம் என்பது என்ன? வர்ணம் என்பது என்ன? எனக்கு வர்ணியுங்கள். கேட்கிறேன், வர்ணம் என்பது என்ன? நான் மௌனமாக இருந்தேன். என் மனதில் அலை அலையாக வார்த்தைகள் மோதின. எல்லாம் கண் தெரிந்த வார்த்தைகள். எல்லாம் கண் தெரிந்த வார்த்தைகள். உலகில் சில மொழிகள் இடமிருந்து வலமாக எழுதப்படுகிறது, சில மொழிகள் வலமிருந்து இடமாக எழுதப்படுகிறது. ஆனால் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டு வலமிருந்து இடமாக படிக்கப்படும் உலகின் ஒரே மொழி என் குழந்தைகளே உங்கள் பிரெயில் மொழி என்று சொன்னபோது குழந்தைகள் ஆர்ப்பரித்து கைதட்டி சந்தோஷப்பட்டார்கள். நான் குழந்தைகளுக்கு சொன்னேன், எங்களை விடவும் பெரிய வலிமையான மொழியை நீங்கள் படிக்கிறீர்கள். உலகின் எல்லா மொழியையும் படிக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் பேச போவதற்கு முன்பு தேடி தவித்து தளவாடி போறேன். இங்கே சொல்கிறார், அலைகளையாக வார்த்தைகள் மோதியது. எல்லாம் கண் தெரிந்த வார்த்தைகள். நான் ஏன் பார்வையின்றி பிறந்தேன்? என்ன பதில் கிடைத்தது? என்ன பதில் கிடைத்தது? என் மகத்தான தந்தை என் அன்னைக்கு தந்த சிபிலிஸ் காரணமாக. சிபிலிஸ் என்பது தீவிரமான பிறக்கும் குழந்தையின் அல்லது நோய்வாய்ப்பட்டவரின் கண் பார்வையை பறிக்கும் ஒரு பால்வினை நோய். என் மகத்தான தந்தை என் அன்னைக்கு தந்த சிபிலிஸ் காரணமாக அவருக்கு என்ன 3 ஷாட் பென்சிலின் குணமாகிவிட்டார். எனக்கு பிறக்கும் முன்னே இருட்டு. கதையின் தலைப்பு பார்வை. சுஜாதா வாழ்கிறார். நன்றி. சுஜாதா குறித்த ஒரு பொது சித்திரம் பலரிடம் பேசும்போதும் இருக்கு. அவரை படிக்கும்போது அந்த இளமையை நான் உணர்ந்திருக்கிறேன். அது வயதோடு தொடர்புடையது அல்ல. இந்த உலகை பார்க்கக்கூடிய, உலகோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, உலகை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை அவர் தன்னுடைய எழுத்தினுடைய முதன்மையான செயலாக வைத்திருந்திருக்கிறார். அவர் எழுத்து முழுவதிலையுமே அதை வெளிப்படுத்தியிருக்கார். மொழியில் அவர் தமிழ் மொழியை பயன்படுத்துகிற விதத்திலையும், கதை சொல்றதுலையும், கதைக்காக அவர் எடுத்துக்கொண்ட களங்களையும், அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களையும் பார்க்கும்போது அவருக்கு இந்த வாழ்க்கையின் மீதான கொண்டாட்டத்தில் தான் எப்போவுமே பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. அவர் ஒரு வகையில் வாழ்க்கையை ரசித்து கொண்டாடி இருக்கிறார். ரொம்ப மோசமான துயரமான விஷயங்களை கூட அவர் எழுதும்போது ஒரு மெல்லிய பகுதியோடு தான் அதை எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒரு எழுத்தாளனுக்கு வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்வாய்ப்பு. இந்த நல்வாய்ப்பை நாம் நம்மளுடைய மகிழ்ச்சியை தான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா இது அவனுடைய எழுத்தின் வழியாக அவன் இந்த உலகுக்கு தரக்கூடிய ஒரு பார்வை அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் நானும் சுஜாதாவை படிச்சிருக்கிறேன். அவர் வழியாக நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சிருக்கிறேன். லேவ் டால்ஸ்டாய் என்ற ஒரு முகப்பில் பேர் இருக்கும், தஸ்தாவஸ்கின்னு இருக்குமே தவிர முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யார் டால்ஸ்டாய், எங்கே பிறந்தார், முதல் நாவலா, எதுவுமே இருக்காது. ஒரு அறியாமையினுடைய ஒரு உச்சபட்சம் தான் தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர்கள் எதையுமே மொழிபெயர்க்கும் போது அந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த அந்த மூல நாவலை தவிர்த்து அந்த எழுத்தாளனை பற்றியோ எழுதுவதற்கான சூழலை பற்றியோ முன்னும் பின்னும் எந்த தகவலும் இல்லாமல் தான் நிறைய மொழிபெயர்த்து தள்ளியிருக்கிறாங்க. ஆனால் அதுதான் நண்பர்களே என்னை போன்ற எழுத்தாளனை உருவாக்கியது, உங்களை உருவாக்கியது, இங்கே பேசுகிற பலரையும் உருவாக்கியது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த எழுத்து, அந்த மூல படைப்பே போதும். அந்த எழுத்தாளனை பற்றிலாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலான்னு தேடித்தான் படித்தோம்.
ஆனால் அந்த நாட்களில் இவர்களை அறிமுகப்படுத்த மாட்டார்களாங்கிற ஏக்கம் எனக்கெல்லாம் மிக பரவலாக இருந்தது. சிற்றிதழில் வரக்கூடிய விமர்சனங்களை தாண்டி வேறு எந்த வகையிலுமே ஒரு நல்ல புத்தகத்தை தேடி தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ கூட அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டால் தான் அதுக்கு விமர்சனம் வரும். ஆங்கிலத்தில் வெளியாக இருந்தால் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு குறிப்பும் இருக்காது. படித்தேங்கிற ஒரு செய்தி கூட இருக்காது. நான் பல முறை பல எழுத்தாளர்களுடைய நேர்காணலில் அவர் என்ன படித்தார் என்ற ஒரு வார்த்தையை அவர் தேடி பார்ப்பேன். அவர் என்ன படித்தார், என்ன படிச்சுட்டு இருக்கிறார், என்ன படித்தார், எந்த புத்தகங்கள்லாம் அவரை உருவாக்கியதுன்னு எதுவுமே இருக்காது. ஒரு வகையில் தமிழ் எழுத்தாளன் தன்னுடைய படிப்பை, தன்னுடைய ரசனையை, தான் உருவாகிய விதத்தை ரகசியமாக ஒழித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிலாம் வேண்டியதே இல்லை. அதை மொத்தமாக உடைத்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது சுஜாதா மட்டும்தான். பர்டன்ஸ்டைனோட பெசன்ட் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி சுஜாதாவினுடைய ஒரு குறிப்பு 1979 வருடத்தில் எழுதப்பட்டது. வரலாறின் மீதும் வரலாற்றினுடைய புத்தகங்களையும் தேடி படிக்கக்கூடிய ஒருவன்கிற முறையில் நான் அன்றைக்கு தான் அப்படி ஒரு பேரையே கேள்விப்படுறேன். இப்படி ஒருவரை பற்றி எழுதியிருக்காரு. அவர் யார், எதற்காக அப்படி ஒரு புத்தகத்தை பற்றி அவர் சொல்றாரு அப்படின்னா, சோழர்களை பற்றி எப்போதுமே நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது இல்லையா, அதை தாண்டி ஒரு ஆராய்ச்சியாளர் சோழர்களுடைய காலகட்டத்தில் சாமானிய மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், வரி வசூல் எப்படி நடந்தது, அன்றைக்கு இருந்த விவசாயிகளுடைய நிலமானிய முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி விரிவாக ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இது தமிழ் படுத்தப்பட்டால் சோழர்களுடைய வரலாற்றை மறுபரிசீலனை செய்யக்கூடும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதுறார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு தொடர்ச்சியும் கிடையாது. பர்டன்ஸ்டைனோட புத்தகத்தை ஏன் நாம தமிழில் மொழிபெயர்க்கலையா, படிக்கலையா, விவாதிக்கலையா? ஆனால் அவர் கோடி காட்டிருப்பார். அவர் வரலாற்று அறிஞர் அல்ல. அவருடைய வேலை வரலாற்றை மறு வெளிச்சமிட்டு காட்டணுங்கிறதும் அல்ல. ஆனால் அவர் ஒரு வேலையை செய்கிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய மரபினுடைய தொடர்ச்சியை யாரோ ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க, நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, குறைந்தபட்சம் அந்த புத்தகங்களை கூடயா நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள மாட்டீர்கள். அந்த ஆதங்கம் தான் அவரை யாரையோ அறிமுகம் செய்து வைக்கிறது. நான் அவரை பல முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். ஒரு முறை சந்தித்து பேசும்போது அவரிடம் கேட்டேன், நீங்கள் அறிமுகப்படுத்துகிற பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் அமெரிக்க எழுத்தாளர்கள், அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற கவிஞர்களை, நாவலாசிரியர்களை, அறிவியல் கட்டுரையாளர்களை எழுதுகிறீர்களே, உங்களுக்கு ஏன் ரஷ்யா மீது இப்படி கோபம்? நான் எப்போதுமே ரஷ்யாவினுடைய இலக்கியங்களையும் விஞ்ஞானிகளையும் தொடர்ந்து கொண்டாடிட்டே வரக்கூடியவன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, எனக்கும் அவர்களை பிடிக்கும். புகழ்பெற்றவர்களை பற்றி இன்னொரு முறை எதுக்கு அறிமுகம் செய்யணும், தேவையில்லை தானே, அவர்களெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே, டால்ஸ்டாயும் தஸ்தாவெஸ்கியும் அல்லது காஃப்காவையும் தெரியும் தானே. நான் அறிமுகப்படுத்துகிறவர்கள் அதிகம் கவனத்துக்கு உட்படுத்தாதவர்கள். ஆக்டன் நோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிஞரை பற்றி அவர் சொல்றார். அநேகமாக எனக்கு தெரிந்த அவர் மட்டும்தான் தமிழில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். வேறு யாரும் எழுதியிருக்காங்களான்னு தெரியாது. கமிங்ஸுடைய கவிதையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். கமிங்ஸுடைய கவிதையை ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள்னா பாடமாக படித்திருப்பார்கள். தமிழில் ஒரு ஆனந்த விகடன் படிப்பவருக்கு கமிங்ஸ் என்பவர் ஒரு முக்கியமான கவிஞர் என்று வேறு யாரும் சொல்லியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இதே போல் ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய டெத் ஆஃப் எ ஹேண்ட் அப்படிங்கிற கவிதையை அவர் மேற்கோள் காட்டி சொல்றார், ஒருவேளை நல்ல கவிதையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த டெத் ஆஃப் அ ஹேர் ஹேண்ட் படித்து பாருங்கள்னு சொல்றார். இதையெல்லாம் சொல்லுகிறவர் யாரிடம் சொல்கிறார்னா, இலக்கிய வாசகர்களிடம் அல்ல, ஒரு சாமானிய மனிதனிடம். பத்திரிகை படிக்க தெரிந்த, ஒரு வார பத்திரிகையை படிக்கிற பழக்கம் மட்டுமே இருக்கிற பல்வேறு துறை சார்ந்து வேலை பார்க்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் உங்களுடைய ரசனையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், இது போதாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்டை படிங்கள், கமிங்ஸை படியுங்கள் என்று எத்தனையோ பேரை சொல்றார். எல்லாவற்றையும் தாண்டி அறிவியல் புனைகதை என்ற ஒரு தனிப்பட்ட ஜானரையே அவர் ஒருவர் தான் தமிழில் தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்காரு. அசிமோவை பற்றி நான் முதலாக அவர் வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அசிமோவை பற்றி வேறு யாராவது எழுதுவாங்களான்னா இல்லை. அப்போதுதான் எனக்கு தோன்றுகிறது, சுஜாதா ஏற்படுத்திய வெற்றிடம் அப்படி தான் இருக்குது. அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியல ஒரு அசிமோவை பற்றியோ அல்லது அந்த மாதிரியான அறிவியல் எழுத்தாளர்களான பலரை பற்றியோ, ரே பிராட்பரியை பற்றியோ அவர் எழுதினார், அவர் கொண்டாடினார், அவர் அதுக்கான வழிகாட்டினார், அவர் தன்னுடைய எழுத்திலும் கூட அதை செய்து காட்டினார். ஏன் அதை யாருமே பின்பற்ற மறுக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அந்த மாதிரியான தேடுதல் இல்லை. இன்னொன்று, நாம் சபைக்காக எதையோ ஒன்றை பேசி பழகியிருக்கிறோமே தவிர தீவிரமாக புத்தகங்களை, இலக்கியத்தை, உலக தழுவிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது இல்லை. கொண்டு போய் சேர்ப்பதிலும் நமக்கு அக்கறை இல்லை, கொண்டு வந்து சேர்ப்பதிலும் இல்லை. ஒரு மிக முக்கியமான ஜப்பானிய கவிஞர் இருக்கிறார். அந்த புசானுடைய இந்த கவிதையில் இரவில் திருடன் வெளியேறி போய்விட்டான், மாடியில் நிற்கிறோம், குளிர்கிறதுங்கிற அந்த கவிதை வரியை எழுதி காட்டிட்டு கீழே ஒரு விளக்கம் சொல்றார். திருடன் துரத்திட்டு போனவங்க எல்லாருமே வெற்றுடம்போடு போயிருப்பார்கள், குளிராடைகள் அணியாமல் போயிருப்பார்கள்ங்கிறதுனால அந்த குளிர் தெரிகிறதோ என்னமோ, ஹைக்குவை நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அப்படின்னு. ஒரு வகையில் நம்மளை படிக்கிறதற்கும் படித்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் மேலாக எல்லாவற்றையும் தாண்டி இந்த படித்த விஷயங்களை புதிதாக அறிமுகம் செய்வதற்கும் எவ்வளவோ அவர் செஞ்சிருக்கிறார். ரிச்சர்ட் டாக்கின்ஸை பற்றி தமிழில் இப்போ நம்ம எழுதுகிறோம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிச்சர்ட் டாக்கின்ஸ் யார், ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய தேரி என்ன அப்படின்னு எழுதுகிறாரு. அவர் மத நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் மத நம்பிக்கை அற்ற
பலரையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மதம் சார்ந்த விவாதம் குறித்து தன்னுடைய புத்தகங்களில் அறிமுகப்படுத்துகிறார். ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளிங் மெயின்டெனன்ஸுங்கிற புத்தகத்தை பற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஒரு கட்டுரையில் ஒரு குறிப்பு வருது. அது மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதை நீங்கள் ஒரு முறையாவது படியுங்கள் அப்படின்னு ஒரு வாசகருக்கு சிபாரிசு செய்கிறார். இப்படி சொல்லிகிட்டே போவேன். என் நினைவில் ஏராளமான புத்தகங்கள், ஏராளமான அவர் தமிழுக்கு அறிமுகம் செய்த நூல்கள், எழுத்தாளர்கள், ஆளுமைகள், இசைக்கலைஞர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஏதாவது வேறு ஒரு சந்தர்ப்பத்தில், வேறு ஒரு நன்னாளில் நிச்சயமாக நான் அந்த அவர் தமிழுக்கு கொடுத்த கொடையை மறு நினைவு கொள்ளணுங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுடைய கதைகளையும் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு கதை எழுதினவங்க எழுத்தாளர்கள் முதல் கொண்டு ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கிற எழுத்தாளர்கள் வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு வரக்கூடிய ஒரு 80% படைப்புகளை நான் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அவர்கள் கையாளக்கூடிய மொழி, அவர்கள் எழுதக்கூடிய களம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நம்மளுடைய தமிழ் சிறுகதை மரபனுடைய தொடர்ச்சி அடுத்து தன்னுடைய எல்லையை இவர்கள் வழியாக விரிவடைய செய்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சர்ச்சைகளை எடுத்துகிட்டு எழுதணும்னுலாம் ஒன்றும் இல்லை. அது உலகமயமாக்கலை எழுதும்போது அது இயல்பாக வந்துடுது. அந்த நமக்கு இப்போ நவீன கால பிரச்சனைகள் எல்லாம் அதில் வந்துடுது. நிற்பதுவே நடப்பதுவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு புதுசாக ஹரிஷ் ராகவேந்திரன் ஒரு பையன் பாடிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். பாரதி பாட்டிலே இது ஒரு தனித்தன்மையான பாட்டு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம் சார். இதில் காட்சி பிழைதானோன்னு ஒரு வார்த்தை வருது, கவனிச்சியா அப்படின்னாரு. கவனிச்சேன் சார். ஆப்டிக்கல் இல்யூஷனுக்கு சரியான வார்த்தை இதுதான், புரியுதா அப்படின்னாரு. சரி சார். அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சார். அவர் கொஞ்சம் ஹியூமராகவே பேசுவார்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். பாரதியார் வருஷத்துக்கு ஏன் சார் நீங்கள் பத்திரிகையாளர்னா ஒரு கேள்வி கேட்போம்ல, எதுக்கு சார் மகாராஷ்டிரா வந்து ஒருத்தர் சாயாஜி ஷெட்டின்னு ஒருத்தர் போட்டு வந்து பாரதியார் அன்றைக்கி வைக்கணும் அப்படின்ற கேள்விக்கு அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக போடப்பட்ட வேஷம் பாரதியார் வேஷம் தான். எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பிள்ளைங்களையும் மீசை வச்சுட்டு தலப்பா கட்டிட்டா பாரதி தானே, அப்படி நம்ம ஒருத்தர் கொண்டு வர முடியாதுல்ல, அதுக்கான உருவம் இவருக்கு இருந்துருச்சுன்னு டைரக்டர் நினச்சார், அதனால் கொண்டு வந்துட்டாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. டைரக்டர் சிம்புதேவன் என்னுடைய நண்பன் ஃபோன் பண்ணான். சுஜாதா இறந்துட்டார் பாஸ்னா. அப்படியான ஒரு வருத்தமான ஒரு உடல் நலம் இல்லைன்னு தெரியும். அதுக்கப்புறம் நானும் அவனும் பேச ஆரம்பித்தோம். ஒரு 10 மணிக்கு துவங்குச்சு அந்த ஃபோன் உரையாடல். என்னுடைய லைஃப்பில் சுஜாதா என்னென்ன மாதிரியான பாதிச்சிருக்காரு, அவர் எனக்கு எவ்வளோ முக்கியமானவர் நான் சொல்கிறேன், அதே மாதிரி அவனும் சொல்கிறான். அவனோட எந்தெந்த ஸ்டேஜில் சுஜாதாவோடைய ரோல் என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த உரையாடல் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டெலிஃபோன்லேயே நீடிச்சிச்சு. பேசி முடிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய அஞ்சலி இதுவாக தான் இருக்கும். எங்கேயோ பிறந்த 2 பேர் அவங்களுடைய உரையாடலில் ஒரு எழுத்தாளர் இறந்தன்னைக்கு அவரை நினைவு கூர்ந்து ஒரு 3 மணி நேரம் பேச முடியுதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் வாழ்க்கையில். அது உறவுக்காரர் 90 வயசாக இருக்குது. அவருக்கு குடும்பம்லாம் இருந்து இப்போ யாருமே கிடையாது, தனியாக இருந்தார். அவரது ஹோஸ்பைஸ்ன்னு சொல்கிற அந்த கருணாலயத்தில் வச்சு பணம் கட்டி எல்லாம் நாங்கள் பராமரிச்சுட்டு இருந்தோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வேறு ஏதோ வேலையை அந்த பக்கம் போகும்போது இவரை பார்த்துட்டு போகலாமேன்னு போன உடனே என் கையை பிடிச்சிட்டு அவர் வந்து அவன் இருக்கானா இவன் இருக்கானா ஒரு 15 பேரை பற்றி கேட்குறாரு. அந்த 15 பேருமே இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறது? அவர் இன்றைக்கி காலையில் இறந்து போயிட்டார். அந்த செய்தியை உள்வாங்கிட்டு திருப்பி இந்த கதையை நான் படித்தேன், பாதை கதையை படித்தேன். சட்டுன்னு எனக்கு அந்த கதையோட உள்ளுக்குள்ளே என்னால் போக முடிஞ்சுது. என்னதான் அவன் அந்த ஆசிரியன் அந்த ப்ரொட்டகோனிஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் இல்லை வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் அந்த அவசரமும் இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஒரு முதியவர் வேண்டியவர் அவர் வந்து திசை தெரியாமல் திகைத்து தடுமாறி நிற்கும் பொழுது எப்படி ஒரு மனிதம் வந்து வெளியில் வருது. இது சிம்பதின்னு சொல்ல மாட்டேன், எம்பத்தி. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாவண்ணா. அதே மாதிரி இன்னொரு கதை, முக்கியமான கதை பச்சை கிளிகள். அதை நான் சொல்ல போகிறது இல்லை, படிங்க, நீங்களும் படிங்க. அதை நைட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. டைரக்டர் சிம்புதேவன் என்னுடைய நண்பன் ஃபோன் பண்ணான். சுஜாதா இறந்துட்டார் பாஸ்னா. அப்படியான ஒரு வருத்தமான ஒரு உடல் நலம் இல்லைன்னு தெரியும். அதுக்கப்புறம் நானும் அவனும் பேச ஆரம்பித்தோம். ஒரு 10 மணிக்கு துவங்குச்சு அந்த ஃபோன் உரையாடல். என்னுடைய லைஃப்பில் சுஜாதா என்னென்ன மாதிரியான பாதிச்சிருக்காரு, அவர் எனக்கு எவ்வளோ முக்கியமானவர் நான் சொல்கிறேன், அதே மாதிரி அவனும் சொல்கிறான். அவனோட எந்தெந்த ஸ்டேஜில் சுஜாதாவோடைய ரோல் என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த உரையாடல் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டெலிஃபோன்லேயே நீடிச்சிச்சு. பேசி முடிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய அஞ்சலி இதுவாக தான் இருக்கும். எங்கேயோ பிறந்த 2 பேர் அவங்களுடைய உரையாடலில் ஒரு எழுத்தாளர் இறந்தன்னைக்கு அவரை நினைவு கூர்ந்து ஒரு 3 மணி நேரம் பேச முடியுதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் வாழ்க்கையில்.
குஜராத் மாநில மொழியில் மொத்தம் 7 பேர் தான் கவிஞர்கள் இருக்காங்களாம். அதில் 4-5 பேர் குஜராத் பேராசிரியர்களாம். நான் கூட சொன்னேன், செந்தில் நீ கஷ்டப்பட்டு 5-6 தொகுதி எழுதியிருக்க, உனக்கு ஒரு அடையாளம் இல்லை, பேசாமல் குஜராத்துக்கு மாறிடு. நீ குஜராத் மொழியில் எழுதுறேன்னா 7ஓட 8 ஆகி நீ நம்பர் 1 கவிஞராக சாகித்ய அகாடமி கிடைச்சா கிடைக்கும் கிட்டல் போயிட்டே வந்தேன். நெய்தல் விருது கிடைக்கிது, என்ன அண்ணா சீப்பா ஆதித்தனார் விருது, நிறைய விருதுகள் வருது. ஆனால் அந்த விருதுகள் வழங்கினோட எதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிறாங்க? விருதுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ கமிட்டியில் 3 பேர் இருக்காங்க. இப்போ என்னுடைய தேர்வும் நண்பர் இமயத்தோட தேர்வும் சுப்ரபாரதி மணி 3 பேர் சேர்ந்து ஒரே மார்க் போட்டால் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படி அல்ல, நாங்கள் ஏன் இஷ்டத்துக்கு போட்ட மார்க் போட்டேன், அவர் இஷ்டத்துக்கு போட்டார். மனுஷபத்திரம் 3 வாங்க தூக்குற ஒரு தொகுப்பாளர் வள தான் பார்த்தாரு. அப்போ நாவல் தேர்ந்தெடுப்பில் என்ன பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்குது, அது வந்திருக்கு, நாவல் வந்திருக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளில் இமயத்துக்கு பிடிச்சது நாவல் அந்த நாவல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயமோகன் மாதிரி ஆட்கள் வெளிப்படை சொல்கிறதுக்கு வருத்தம் இல்லை. இந்த நாவலை என்ன சொல்கிறாரு, ஒரு பல்ப் நாவலுங்கிறாரு. பல்ப் நாவல் படித்து பார்த்துருக்கியா நீ? ராஜேஷ்குமார் நாவல்னு சொல்கிறையே, நான் கேட்குறேன், அதாவது என்ன ஜெயமோகனுக்குன்னா ஒரு பழைய கேஎஸ் ரவிக்குமார் படத்தில் மாதிரி கல்யாண வீட்டில் போனால் மாப்பிள்ளையாக நான் இருக்கணும், இளவு வீட்டுக்கு போனால் பிணமாக நான் இருக்கணும், எப்படியா இருந்தாலும் என் காட்டில் மழை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த ஜெயமோகனை நீ எழுதியிருக்க கடல், என்ன கஸ்தூரிமான் போன்ற உலக புகழ்பெற்ற படம் இல்லையா, என்னோட என்ன சிந்து சமவெளி முக்கியமாக நான் நண்பர் விஜயமந்திரன் சொல்றாரு. இந்த சிந்து சமவெளி சினிமாவில் எப்படிப்பட்ட சினிமா, தமிழ் சினிமா உலகத்துக்கு ஏற்றிட்டு போன எத்தனை படத்துக்கு இருக்காரு. இந்த சினிமாவில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற நீ எழுதிட்டீங்களே ஜெயம், பேச விரும்புகிறேன். நீங்கள் இந்த நாவலை குறை சொன்னீங்கன்னா அப்போ தேர்வு கமிட்டியில் நாங்கள் என்ன அவ்வளோ ரசனை கட்டாட்டலாம்? நீ எழுதியிருக்க எந்த படம் உருப்படியாக படம், பக்கத்தில் இருக்க மஜித் ஈரானில் படம் எடுக்கிறாரு, கொரியாவில் இவ்வளோ அற்புதமான படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த படங்கள் மாதிரி ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கா? இல்லை. இந்த சுஜாதா விருது சரியான ஆட்களை இடங்கண்டு சரியான இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்த விருது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை அடையுது. இப்போ இங்கே கூட்டத்தில் இவ்வளோ இளைஞர்கள் இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மதுரையில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு 7-8 மாதம் மேலே ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சு. இருந்தது 60-50 இருப்பாங்க. 50 பேருமே நம்ம ஐயா பாரதி மணி மாதிரி இருந்தாங்க. நமக்கு பாரதி மணி வேணும், போகன் சங்கரும் வேணும், ரெண்டுமே இருக்கணும். இலக்கியம் என்பது இரண்டும் கோர்த்த ஒரு கலவை தான். ஏன்னா நான் எனக்கு 28 வயசில் போய் எனக்கு அப்பா வயசில் இந்த நகுலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இரவு முழுக்க உட்காந்து ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருந்திருக்கேன். பல இரவுகள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வயசு இந்த சுந்தராம் சாமிகிட்ட போய் என்ன ராமசாமி தான் போய் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படியான ஒரு நெருக்கமான காலகட்டம் 70-80கள் இருந்துச்சு. அந்த சிறுபத்திரிக்கை மனோபாவமெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யாருடைய அங்கீகாரம் தேவை கிடையாது, எழுதுறது மட்டும் எமக்கு தொழில் எழுத்து அப்படின்னு சொன்னதை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது அறிவுரையாக எடுத்துக்காதீங்க, ஒரு சந்தோஷமாக விஷயம் எடுத்துங்க. நன்றி. பார்வைக்கு வருகிற எந்த எழுத்தையும் கிடைக்கிற அடுத்த சந்தர்ப்பத்திலேயே உடனேயே குறிப்பிட்டு விடுகிறவர் சுஜாதா. அப்போ என்னுடைய ஒரு உறவினர் கூட வந்திருந்தவர் கூட என்ன பண்ணார், ஒரு அவசரமாக அவர் ஒரு 10 ரூபா நோட்டை நீட்டி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினார். அப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே சுஜாதா ஏப்பா 10 ரூபாயிலேயே ஆட்டோகிராஃபை கேட்குறீங்க, எனக்கு ஒரு கதைக்கே 50 ரூபாவோட கொடுக்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 1980 உண்மையான நிலைமை அதுதான், சுஜாதாவுக்கு அதுதான் உண்மையான நிலைமை. அப்பொழுது உடன் வந்திருந்த என்னுடன் அந்த கூட்டத்திற்கு இந்த சுப்பிரமணிய ராஜு இடம் இவரெல்லாம் சாவியில் எழுத வச்சுருங்கப்பா, குங்குமத்தில் எழுத வச்சுருங்கப்பா அப்படின்ட்டு அவர், ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அவர் தவறாமல் ராஜிட்ட குறிப்பிட்டார். இந்த விஷயம் அவருக்கு தேவையே இல்லை. சுஜாதாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த ராஜுட்டே அல்லது மாலன்ட்டே அல்லது என்னுடைய இள நண்பர்கள்கிட்டயோ பாலகுமாரன்ட்டே சொல்லணுங்கிற எந்த அவசியமுமே அவருக்கு இல்லை. ஆனாலும் அது அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, சிறுபத்திரிகை சார்ந்த ஒருவருடைய எழுத்து வெகுஜன பத்திரிகைகளில் கண்டிப்பாக வர வேண்டும், எல்லோரையும் சேர வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆவல் தான் அதற்கான காரணம், உண்மையான காரணம். கொச்சைப்படுத்துறதுனுடைய உச்சகட்டமாக அவர் காசு வாங்கிட்டு புஸ்தகம் போடுறாருலாம் எழுத ஆரம்பித்தார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் இங்கே யாராவது கை தூக்கலாம் அப்படி இருந்தாக்கா, அவர் விரும்புவாரோ இல்லையோ, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய புத்தகங்களை பதிப்பித்தது மட்டுமல்ல, நான் அந்த பணமாக கேட்டபோதும் கொடுத்துருக்கிறார்.
புத்தகங்களாக நான் வந்து வேறு எந்த பதிப்பகத்திலும் வாங்கவே முடியாது. எனக்கு வெட்டுப்புள்ளி ஒரு 50 புத்தகம் கொடுங்க, எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இது அவரை கொச்சைப்படுத்தின அந்த விஷயத்துக்காக நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, திணை அடவி இதழ்கள் இரண்டுமே மிக சிறப்பான கட்டுரைகளோடு மொழிபெயர்ப்புகள், நல்ல மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், தரமான சிறுகதைகள், நேர்த்தியான வடிவமைப்பு ஆகிய காரணங்களுக்காக நான் அதை தேர்வு செய்தேன் என்று தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குழந்தைகள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுன்ற ஒரே இது என்னென்னா புஸ்தகங்கள் வாங்குவது. இப்போ என் வீட்டுக்குள் நுழைந்தால் என் வீடு பூரா டப்பா புஸ்தகங்கள் தான் இருக்கிறது. தமிழ் சொல்லு அப்படின்னாரு. பரவாயில்லையே சொல். அதுக்கு அவர்கள் 2 பேரும் அப்ஜெக்ட் பண்ணார்கள். முடியாது, இவன் இந்த கம்பெனியில் வேலை செய்யிச்சு ஆங்கில அறிவு கொஞ்சமாக இருக்க வேண்டும். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன, கம்ப்யூட்டருக்கு என்ன ஆங்கிலம் வேண்டும், அவனுக்கு ப்ரோக்ராமிங் பண்ண தெரியுதானே வேண்டும், அதனால் நான் தெரிஞ்சுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு. அந்த பையன் சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங், பிரமாதமாக சொன்னான். உடனே எங்கள் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட 2 பேர்ட்டி சொன்னாங்க, இந்த பையனை செலக்ட் பண்ணி ஆகணும், இவன் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கான் சப்ஜெக்டில் அப்படின்னு. அவர்கள் வேறு வழி இல்லாமல் கொடுத்தார்கள். பின்னாளில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு அவன்தான் அந்த மேலே பண்ணுற டிசைனுக்கு கொரியாவுக்கு போய்க்குவாங்க. அதே மாதிரி சக என்ஜினியர்கள் எதில் வீக்காக இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்துவார். தனிமையில் இருப்பதுக்கு எனக்கு துணை கொடுக்கிறது புத்தகங்கள் தான். அதனால் நிறைய பேர் படிக்கணும், நிறைய எழுதணும், இன்னும் நிறைய பேர் பரிசு வாங்கணும். எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வந்து இன்னும் நிறைய பரிசுகள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அவருடைய கதைகளின் வழியாக உணர்வூட்டப்பட்டவர்கள், அவருடைய மொழியின் வழியாக தங்களை செழுமைப்படுத்திக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை நாம் தொடர்ந்து படிப்பதும் விவாதிப்பதும் உண்மையிலேயே அது அவருக்கு செய்கிற ஒரு நன்றி அல்ல, மாறாக நாம் அவரிடமிருந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கான, தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்குவதுதான் இந்த விருதினுடைய நோக்கம். தொடர்ந்து சுஜாதா ஏன் படிக்கப்படுகிறார், ஏன் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலும் அவர் புதிய வாசகங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் மறைந்த பிறகும் கூட ஒரு தலைமுறை வாசகர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து சுஜாதாவை படிக்கிறார்கள், சுஜாதாவை விவாதிக்கிறார்கள், அவரால் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயர் ஆகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமை என்பது தமிழில் வெகு அரிதான படைப்பாளிகளுக்கு இருந்திருக்கிறது. அந்த வகையில் சுஜாதா அவர்களுடைய படைப்புகளை முன்னிட்டும், அதே சமயம் தமிழில் உருவாகி வரக்கூடிய பல்வேறு விதமான எழுத்து முறைமைகள் தொடர்பாகவும் நாம் தொடர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு களமாக இந்த விருது அமைந்திருக்கிறது. இந்த விருதை ஒட்டி உருவாக்கப்படுகிற சர்ச்சைகள், இந்த விருதை ஒட்டி உருவாக்கப்படுகிற சில சமயம் அவதூறுகள் என்பவை கூட இந்த விருதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த விருதை மறந்துவிட்டு, இந்த விருது பெறுகிறவர்களை மறந்துவிட்டு இங்கு பலரால் செயல்பட முடியவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் இந்த விருதை பற்றிய ஞாபகங்கள் அவர்களை துரத்துகின்றன. அந்த வகையில் தான் இந்த விருது என்பது இதை நேசிப்பவர்கள், இதை கொண்டாடுபவர்கள், இதை வெறுப்பவர்கள் எல்லோருக்குமான ஒரு பொது தளமாக இருக்கிறது. படைப்பாளிகளை அங்கீகரிக்கிற, படைப்பாளிகளை இனம் கண்டு சொல்கிற இந்த ஒரு செயல் தான் அவருக்கு உண்மையிலேயே பெருமளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கும். அந்த செயலைத்தான் இந்த சுஜாதா விருது தொடர்ந்து முன்னெடுக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த விருது வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் இந்த படைப்பாளிகளை வாழ்க்கை அவர்களோடு உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை. தமிழ் உரைநடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து சுஜாதாவுக்கு உண்டு. பலருக்கு அவர் வந்து வாசிப்புக்கான தொடக்க புள்ளியாக இருந்திருக்கார். நானும் அவரை நிறைய வாசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளர் தினம் அன்னைக்கு சுஜாதா பெறலான இந்த விருது வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஜாதா அவார்டு கிடைச்சதில்ல. இல்லை, சுஜாதா பிறந்த நாளில் வந்து இந்த விருது வாங்குறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஒரு தொடர்ந்து சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்தி எழுத்தில் வந்து ஒரு ஊக்கப்படுத்திகிட்டே இருந்திருக்காரு. இலக்கிய இயக்கமாக தான் வந்து கொண்டாடி இருக்கோம் நாம். அந்த வகையில் இந்த விருது கிடைச்சிருக்கிறது சந்தோஷமாக இருக்குது.